உலகின் மிக சிறந்த ஓவியர் வின்சென்ட் வேன் காக் தன் காதை தானே அறுத்து கொண்ட தினம் இன்று. வின்சென்ட் வேன் காங்குடைய ஓவியங்கள் இன்னைக்கு பல மில்லியன் டாலருக்கு போகும். ஆனால் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நிலைமையே வேற. அவர் யாருன்னு கூட பெருசா யாருக்கும் தெரியாது. அவர் வரைந்த ஓவியங்களை பெருசா யாரும் கண்டுக்கவே இல்லை. அதனால ஏற்பட்ட மன அழுத்தத்தாலேயே தன் வாழ்நாள் முழுக்க ஒரு நிதானத்தை இழந்தவராகவே இருந்தார் வின்சென்ட் வேன் காக். அப்படி ஒரு சூழல்ல 1888 வருடம் டிசம்பர் மாதம் 23ஆம் நாள் சக கலைஞரான பால் காகினோட வின்சென்ட் வேன் காக்குக்கு ஒரு காரசாரமான விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதம் 2 பேருக்கு நடுவில் பெருசாக வேன் காக்குக்கு கோவம் தலைக்கேறியது. கோவத்துடைய உச்சிக்கே போன வேன் காக் ஒரு அறைக்குள்ள போய் ஒரு சவரக்கத்தை எடுத்து தன்னுடைய காதை தானே அறுத்துக்கிட்டார். அந்த காதை ஒரு பேப்பர்ல பத்திரமா மடிச்சு வச்சு ஒரு விலைமகள் கிட்ட நேரா போய் கொடுத்து இதை பத்திரமா ஒரு புதையல் மாதிரி பாதுகாத்துக்கோன்னு சொல்லி அங்கேயே மயங்கி விழுந்துட்டாரு. மறுநாள் காலையில போலீஸ் அவரை மீட்டெடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. இந்த காதறுத்து கட்டுப்பட்ட நிலையில அவர் தன்னை பார்த்து தானே வரைந்த ஓவியம்ங்கிறது இன்னைக்கு உலக ஃபேமஸ். ஒரு ஆக சிறந்த கலைஞனை அவன் வாழ்நாளில் இந்த உலகம் கொண்டாட தவறினா அது அவனுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை தரும் என்பதற்கு வரலாற்று சாட்சியாய் வேன் காக் தன் காதை அறுத்து கொண்ட சம்பவம் நிகழ்ந்த தினம் இன்று.